So force between two long parallel current carrying conductors. மின்னோட்டம் பாயும் இரு கடத்திகளுக்கு ஏற்படக்கூடிய இடையே உள்ள விசை. அதாவது இது ஒரு கடத்தி, இது ஒரு கடத்தி. ஸோ இந்த ரெண்டு கடத்திக்கும் இடையில் மின்னோட்டம், இந்த ரெண்டு கடத்திலையும் கரண்ட் I1, இதில் ஒரு I1 I2 அப்படின்னு பாயுது அப்படின்னா, இதில் வந்து I1, இங்கே வந்து I2 அப்படின்னா, கரண்ட் போகிறதுனால உருவாகக்கூடிய காந்தப்புலத்தினால இது ரெண்டு கடத்திகளுக்கும் இடையே என்ன விசை செயல்படுது அப்படின்றத வந்து நம்ம இந்த டெரிவேஷன் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீண்ட இணையான கடத்தி, சார் இதுக்கு முன்னாடி ஒரு கடத்தி வழியாக கரண்ட் போகுது அப்படின்னா, அப்போ வந்து நம்ம ஒரு ஆம்பியர் சுற்று விதியை பயன்படுத்தி மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட கம்மியாக காந்தப்புலம், இந்த கேள்வியில் நம்ம ஒரு டெரிவேஷன் போட்டிருக்கோம். அந்த காந்தப்புலத்துக்கான சமன்பாடு வருவிச்சிருக்கோம். ஸோ B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் I டிவைட் பை 2πr. ஸோ மியூ நாட் இன்ட்டு I அப்படின்றது இந்த கடத்தி வழியாக பாயக்கூடிய கரண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும், இன்ட்டு 2 டிவைட் பை 2πr n கேப். ஓகேவா? ஸோ இப்போ கவனிங்க, அந்த ஃபார்முலா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இரண்டு கடத்திகளையும் கரண்ட் I1 I2 சார்ந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ நீண்ட இணையான மின்னோட்டம் பாயும் இரண்டு கடத்திகள் R என்ற இடைவெளியில் காற்றில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. படம் 5.3 சொல்லியிருப்பாங்க. ஆனால் கடத்திகள் A மற்றும் B அப்படின்றது ரெண்டுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா படம் 3.54. ஸோ A என்ற ஒரு கடத்தி, B என்ற ஒரு கடத்தி இருக்குது. A வழியாக I1 அப்படின்ற மின்னோட்டம் போகுது, இது I2 அப்படின்ற வருது. I2 என்ற கரண்ட் போகிறதுனால இங்கே உருவாகக்கூடிய காந்தப்புலம் B2 என்றும், இதனால் உருவாகக்கூடிய B1 அப்படின்னு இருக்குது. ஸோ இது நமக்கு லாரன்ஸ் விதிப்படி அங்கே வந்து இந்த கரண்ட் போகிறதுனால உருவாகக்கூடிய மின்துகள் உணரக்கூடிய அந்த விசை, லாரன்ஸ் விசைன்னு ஒன்று உருவாக போகுது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து I1 மற்றும் I2, ஓகேவா? ஸோ கடத்திகள் A மற்றும் B ஆகியவை ஒரே திசையில் பாயும் மின்னோட்டங்கள் I1 மற்றும் I2 என்க. ஸோ A கடத்தியில் பாயக்கூடிய மின்னோட்டம் I1 R தொலைவில் ஏற்படுத்தக்கூடிய நிகர காந்தப்புலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ B1 இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த ஃபார்முலாவின் அடிப்படையில் n கேப் அப்படின்றது டேரக்ஷன். அப்போ டேரக்ஷனை பொறுத்து நமக்கு அந்த வேல்யூ மைனஸா ப்ளஸ்ன்றது கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ மியூ நாட் இங்கே இருக்கக்கூடிய கரண்ட் I1 டிவைட் பை 2πr அந்த ஃபார்முலா படி இது வந்து மைனஸ் I கேப் அப்படின்றது வந்து இங்கே காரணம் சொல்லியிருக்காங்க. கவனிங்க, வலதுகை பெருவிரல் விதியில் இருந்து காந்தப்புலத்தின் திசை தாளின் தளத்திற்கு செங்குத்தாகவும் உள்நோக்கி செயல்படக்கூடிய வகையிலும் காணப்படும். அதாவது அம்புக்குறி தாளுக்கு உள்ளே செல்லும் வகையில் இருப்பதன் காரணமாக, உள்ளே செல்லும் வகைனா தாளுக்கு உள்ளேன்னா கரண்ட்டு இந்த பக்கமாக வந்து உள்நோக்கி போகுதுன்னு அர்த்தம். அப்போது அந்த காந்தப்புலம் வந்து திசையின் தாளின் தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கி அமையும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இப்போ இந்த பக்கமாக இருக்குதுன்னா இது வந்து ப்ளஸ் எக்ஸ்னா இது மைனஸ் எக்ஸ். அப்போது எக்ஸ் ஆக்சிஸ் இந்த பக்கம் இருக்குது பாசிட்டிவ், இந்த பக்கம் இருக்குது மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா இதை மைனஸ் I கேப் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இந்த வேல்யூ மைனஸ் I கேப். ஸோ அப்போ உருவாகக்கூடிய அந்த காந்தப்புலத்தின் திசை உள்நோக்கி செயல்படும் வகையில் இருக்கின்றது. அப்போ உள்நோக்கி செயல்படும்னா எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி வெளிநோக்கி இருக்குது இங்கே, ஆனால் உள்நோக்கினா இந்த பக்கமாக மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ், அதனால் மைனஸ் I கேப் போட்டுருக்காங்க. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கு இந்த ஃபார்முலாவில் இருந்து, ஆல்ரெடி பார்த்து இந்த ஃபார்முலாவில் இருந்து நமக்கு மைனஸ் மியூ நாட் I1 டிவைட் பை 2πr I கேப் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஏன் வந்திருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கடுத்து இப்போ நம்ம போன கேள்வி, அதாவது BIL sin θ, F is equal to BIL sin θ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த கேள்வியிலிருந்து காந்தப்புலத்தின் உள்ளே மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படக்கூடிய விசை, லாரன்ஸ் விசையிலேருந்து நம்ம இதை கொண்டு வந்திருப்போம். ஸோ நம்ம என்ன இதை சால்வ் பண்ணியிருக்கிறோம், மொத்தம் F is equal to BIL sin θ அல்லது IL cross B அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலாவின் அடிப்படையில் DL என்ற சிறு கூறிற்கு நான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். அப்போ DF வெக்டார், F க்கு பதிலாக DF வெக்டார் இஸ் ஈக்குவல் டு B1 வெக்டார், அதாவது படத்திலிருந்து சமன்பாடு 3 B கடத்தியின் DL நீளமுள்ள சிறு கூறின் மீது செயல்படக்கூடிய லாரன்ஸ் விசை கண்டுபிடிக்கணும். B கடத்தி இங்கே இருக்குது, B கடத்தியின் பழையக்கூடிய கரண்ட் வந்து I2. ஓகேவா? அப்போ B கடத்தியின் நீளமுள்ள சிறு கூறின் மீது செயல்படக்கூடிய லாரன்ஸ் விசை. ஓகேவா? ஸோ நமக்கு B is the magnetic field. ஓகேவா? B1 is present from the equation 3.66. Lorentz force of the element dl of the conductor, dF vector is equal to I2 dl vector into B1. ஓகே, அதாவது dF vector is equal to IDLக்கு பதிலாக, அதாவது ILன்னு போடணும், இங்கே DF எடுத்துருக்கனால DL போட்டிருக்கேன். இங்கே B கடத்தியில் பாயக்கூடிய கரண்ட் என்னது I2. ஸோ அப்போ I2 இன்டூ DL இன்டூ கடத்தி பியில் வந்து B1 வெக்டார் என்ற காந்தப்புலம் இருக்கின்றது. அந்த Bக்கு பதிலாக B1 அப்படின்னு இந்த ஃபார்முலாவை இப்படி மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கிறேன். ஸோ இப்போ இதில் B1ஓட மதிப்பு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ B1ஓட மதிப்பு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை கொண்டு வந்து என்ன பண்ணுறோம், இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது I2 DL மியூ நாட் I1 டிவைட் பை 2πr, அதாவது இந்த வேல்யூ அப்படியே I2 DL எழுதியாச்சு, B1ஓட வேல்யூ வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே உருவாகக்கூடிய இந்த இது வந்து கே வெக்டார் கிராஸ் I வெக்டார் அப்படின்றது நான் J வெக்டார்னு நம்ம மாற்றி எழுத முடியும். ஓகேவா? கே கேப் கிராஸ் I கேப் அப்படின்றது J கேப்னு எழுதுறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த DF இது இப்போ வந்துருக்குது என்னது DF வெக்டார், இதை இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு F வெக்டார்னு கிடைக்கும். அந்த DF வெக்டார் இன்டெகிரேட் பண்ணால் F வெக்டார், DL வந்து நமக்கு L வெக்டாராக மாறிடும். அந்த மாறினதை என்ன பண்ணுறாங்க, F/L கண்டுபிடிக்கிறோம். ஸோ F/L போட்டோம் அப்படின்னா இந்த L கேன்சல் ஆயிரும். ஓகே, அப்படி இல்லைனா இந்த L இந்த கீழே கொண்டு வந்துட்டோன்ற கணக்கில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ DF இன்டெகிரேட் பண்ணால் F வெக்டார்னு வரும். உள்ளே இருக்கிறது மியூ நாட் I1
I2 இங்கே இருக்கிற டியில் வந்து எல்லாம் மாறும். ஓகே, டிவைட் பை 2πr அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ F/L கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த எல் இங்கே வரணும். அது அப்படி தான் இந்த வேல்யூ மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இன்ட்டு ஜே கேப் அந்த வேல்யூ இருக்குது. ஸோ இதே போன்று இப்போ நம்ம பண்ணது I1 கரண்ட்டு பாயிறதுனால இந்த இடத்தில் உருவாகக்கூடிய F/L கண்டுபிடிச்சிருக்கும். இப்போ அதுக்கு அப்படியே பேரலாக இங்கே B1 கண்டுபிடிச்ச மாதிரி இங்கே B2 கண்டுபிடிக்கணும். B1க்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக B2 இருக்கும். அதாவது இந்த மைனஸ் எக்ஸ் ஆக்சில் இருந்த மாதிரி ப்ளஸ் எக்ஸ் ஆக்சில் இருக்கும். அதனால் இந்த வேல்யூ ப்ளஸில் வரும். மற்றபடி எல்லாமே சேம் தான். இதுவும் சேம். அதே மாதிரி DF வந்து இது B2 கண்டுபிடிச்சிருக்கோம். அங்கே I2 போட்டிருப்பீங்க, இங்கே I1 போடணும். ஏன்னா கடத்தி ஏவில் பாயக்கூடிய கரண்ட் வந்து I1. ஓகேவா? இங்கே உருவாகக்கூடிய காந்தப்புலம் B2. இதை நம்ம அப்ளை பண்ணும்போது மறுபடியும் அதே வேல்யூஸ் ப்ளஸில் வரப்போகுது. ஸோ இங்கே கண்டுபிடிச்ச அதே DF வேல்யூ இங்கே நமக்கு ப்ளஸில் கிடைக்க போகுது. ஓகே, இப்போ மறுபடியும் அதை இன்டெகிரேட் பண்ணும்போது F/L போட போகிறேன். மறுபடியும் அதே மாதிரி DF வெக்டாரை சால்வ் பண்ணால் F வெக்டார் μ0 I1 I2 L டிவைட் பை 2πr ஜே கேப்னு வரப்போகுது. இப்போ டிவைட் பை L போகிறதுனால இல்லை இந்த L இங்கே வந்துட்டுனாலே F/Lன்னு மாறிடும். அப்போ மீதி இருக்கிறது μ0 I1 I2 × 2πr. இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா F/Lோட வேல்யூ இங்கே நெகட்டிவ், இங்கே நமக்கு பாசிட்டிவ்ல வந்துருக்குது. ஸோ இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இரண்டு இணைக்கடத்திகள் வழியே ஒரே திசையில் மின்னோட்டம் பாயும் போது அவற்றுக்கிடையே ஈர்ப்பு விசை ஏற்படும். ஓகேவா? ஒரே திசையில் மின்னோட்டம் போச்சு, இந்த பக்கமாகவே கரண்ட் போச்சு அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் இப்படி தான். இது என்ன ஆகும் அப்படின்னா இரண்டு கடத்திகள் ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடிய தன்மை பெறும். ரெண்டு ஒயர் இருக்குது, இது வழியாக ஒரே டைரக்ஷனில் கரண்ட் போச்சுன்னா இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கம்மியாகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கம்மியாகும்னு அர்த்தம். இதே வந்து ஒரு கடத்தி வழியாக கரண்ட் இப்படி போகுது, ஒரு கடத்தி வழியாக கரண்ட் இப்படி போகுது அப்படின்னா இதற்கிடையே உள்ள கேப் இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விசை இப்படி போட்டிருப்பாங்க, விசை வந்து இப்படி போட்டிருப்பாங்க. ஏன்னா கரண்ட் இந்த பக்கமாக ஒன்று வருது, இந்த பக்கமாக ஒன்று வருது. அப்போ விசை வந்து இந்த பக்கமாக போகும்போது இணைக்கடத்திகள் விலக்கு விசையை உணரும். இதே வந்து இந்த கடத்திகள் ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் போச்சுன்னா ஒன்று ஆன்சர் பாசிட்டிவ்ல வரும், ஒன்று நெகட்டிவ்ல வரும். ஒன்று அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே திசையில் மின்னோட்டம் பாயும் இரு இணைக்கடத்திகள் ஈர்ப்பு விசையை உணர்க்குது. இந்த பாயிண்ட் நம்ம இந்த கேள்வியில் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இதே தான் நமக்கு தெரிய வருது. ஸோ அப்போ கரண்ட் இந்த சேம் டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா நமக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸு, கரண்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு. ஓகே, ஸோ மற்றபடி சேம். மறுபடியும் கவனிச்சிங்க. இங்கே வரக்கூடிய ஆன்சர் மைனஸில் இருக்கும், இங்கே வரக்கூடிய ஆன்சர் ப்ளஸில் இருக்கும். ஸோ இங்கே வந்து I2 யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே வந்து நம்ம I1 யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே வந்து B1 யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே வந்து B2 யூஸ் பண்ணியிருப்போம். மற்றபடி வரக்கூடிய ஆன்சர் ரெண்டுத்துக்குமே சேம் தான் வரும். ஆனால் இங்கே ப்ளஸில் வரும். இந்த கேள்வி இந்த இடத்துல ப்ளஸில் வரும், அங்கே மைனஸில் வரும். ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது ரெண்டுமே கரண்ட் வந்து ஒரே டைரெக்ஷனில் போகிற எடுத்துருக்கிறோம். ஓகேவா? ஸோ அதனால் நமக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வருது. ஸோ இங்கே வந்து நமக்கு கரண்ட் ஆப்போசிட்டில் எடுத்திருந்தோம்னா ரெண்டுமே சேம் வேல்யூ வந்திருக்கும். அதே மாதிரி நமக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக கிடச்சிருக்கும். தேங்க்யூ.